வேற பணம் வருமா? அதுக்கு தான் இது. சரி சரி. இன்னொரு இடத்துல இருக்குது மாடுக்கு பணம் வராங்க, அந்த பணம் வந்துருமா சாமி? அது நீ கேட்காத, பொண்ணு வாயால கேட்குது. பொண்ணு வாயெல்லாம் அவங்க வீட்டுக்கு வாயால காசு கொடுங்க, உங்களுக்கு வேணும் அப்படிதான் நம்ம அப்படின்னு உன் கையால யாருக்கும் பணம் கொடுக்காது. சரி சரி. அதே மாதிரி ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு கடையே ஓப்பன் பண்ற அன்னைக்கு ஒரு 10 ரூபா நீ பொருளே வாங்குறதுனா கூட உங்க கையை வாங்க, உங்க வீட்டு கையை வாங்கி போட்டு வண்டி போட்டுட்டு வண்டியே நீ வந்து பணமே கையால் போட்டீங்கன்னா கூட அது உங்க வீட்டு கையில கொடுத்து எங்க வீட்டுக்கு சங்கத்தில் எடுத்து வச்சு நான் எடுத்து வண்டி கட்டினா அந்த வண்டியே கட்டும் போது உங்க கையில கட்டாது. இதுக்கு மேல வெளியே கண்டது விட்டுரு. உங்க கையால ராசி இல்ல, உங்க கையால கட்டினா விரைவச்சிருத்தான் அப்படின்னு சொல்லுது சாமி. பணம் யாருக்கும் யாருக்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்காது. கும்படமேனாலும் ஒரு அவசரத்துக்கு கேட்டா உங்க கையில கொடுத்துறாரு, இது வராது. பொண்ணு விஷயம் ஏதாவது போய் பங்கப்பட்டதுண்டா? பொண்ணு விஷயத்துக்கா? அந்த விஷயத்துலாம் போக மாட்டேன், போனதில்லை. பொண்ணுன்னா நீ நினைக்கிறது வேற. ஏதாவது பொண்ணுக்குன்னு கேட்டு நான் போய் அதுக்கு முன்னாடி நின்று பண்ற மாதிரி அதெல்லாம் எதுவுமே போனது. ஒரு பங்க பேச்சு இருந்திருக்கு, பெண் பேச்சு எல்லாம் யோசனை பண்ணுறதுக்கு போய் நான் எல்லாராவது நான் ஒரு கூட போகிறேன் ஒரு நண்பரை போய் பண்ணாலே நான் ஒரு பிரச்சனை அப்படின்னு போகிற மாதிரி அந்த இடத்துல போய் கொஞ்சம் இதனால தான் நம்மளாம் ஒரு சாபத்துக்கு ஆளாக பஞ்சாயத்து பேசினா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெளிவாக இருக்கணும், போக மாட்டேன். அதெல்லாம் உன்னையும் மீறியலாம் நீ அப்படி இப்படி சொல்லாத. மாட்டேன் 900 பார்த்துக்கிறான். நல்லா யோசனை பண்ணி பாரு. இப்போ யோசனை இல்லைன்னா நீ வீட்டில் போய் உட்காந்து யோசனை பண்ணி பாரு. இன்னொரு நாளைக்கு நீ வாக்கியிருக்காங்க போனதுக்கு கூட எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க நீ சொல்லக்கூடாது. அவங்க வீட்டில் இப்போ உங்கள் வீட்லேயும் கீரிமாமா இருக்கிறான்னு சாமி சொல்லுது, அது நீங்கள் வந்து சொல்கிற. அதே மாதிரி அவங்க வீட்டில் நடக்கிறது நீ சொல்லுவாங்களா? பேசுங்க, அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. இவன் பொண்ணு எடுத்த வகையில், நீ பொண்ணு எடுத்த வகையில் உங்கள் வீட்டுக்காரி வகையில் ஞாபகம் இருக்குதா? நல்லா யோசனை பண்ணு. அவங்க 20 நாள் சண்டை வந்து அவங்களுக்கு அவங்க மாமியோட பொண்ணு எடுத்த வகையில் எதனா வந்து ஒரு பொண்ணுக்கு எதனா வந்து போய் சப்போர்ட் பண்ணி எதனா வந்து ஏதோ ஒரு பங்கப்பட்டு ஒரு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. தப்பான இவர் வந்து அந்த மாதிரி தப்பான வேலை செய்யலைன்னா ஒரு பொண்ணுக்கு சாமி நல்லா பெரிய நீயே சொல்லி சாமி. ஒரு பெண் பேச்சுக்கு மொத்தம் போய் பங்கப்பட்டு வந்திருக்க. நல்லா யோசனை பண்ணி பாரு. தெரியறது பார்த்தாவே தெரியல. அப்படி இல்லை, இதனால இருந்ததுனால எனக்கு தெரியல. இருந்தாலும் நாம சொல்ல முடியாது, வேற இருந்தாலும் சொல்ல முடியும். விஷயமே நமக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் வச்சுருந்தா ஆமான்னு சொல்லிடுவேன். அதனால ஏதாவது பிரச்சனை சாமி? இல்லை சாமி, எனக்கு நெசமா ஞாபகம் இல்லை. இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வருமா? எந்த பெண் பேச்சுக்கும் போகாது. சரி சரி. சோத்தை போட்டா சோறு தின்ன, காடு இருந்தால் காட்டான போய் படுத்துக்கா, இல்லைன்னு ஊருக்குள்ள போட்டு படுத்துக்க. எந்த நாயத்துக்கு எதுக்கும் போகாது. அது மாதிரி கிலோமீட்டர் சேட்டை கட்டுக்குதா சாமி பார்த்துக்கா. கைக்கெல்லாம் சார் அப்படியே மாதிரி போகுது. அதெல்லாம் சொல்லிருக்கல, அமைதியாக இது பண்ணாரு. இங்கே உட்காந்து எனக்கு உட்காந்து கைக்கெல்லாம் சரசரம் போகுதுங்க. ரத்த ஓட்டையில அப்படிதான் இருக்கும். சரி சரி, அப்படி அந்த இடத்துக்கு நான் போய் நாளைக்கே போகிறேன். கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு அந்த ஒரு இடம் எனக்கு ஒரு இதாச்சுன்னா இங்கே வந்து கேட்கலாமா, அந்த இடம் செட்டாக அந்த இடம் போடுன்ற மாதிரி சொல்லணும்ல சாமி. அந்த இடத்துல ஏதோ ஒரு கனியோ ஒரு வெத்தலையோ போட்டு எடுத்துட்டு வரட்டும். சரி சரி. சரியா? சரி சரி. போய் போட்டு அது மாதிரி வந்துட்டு ஒரு நிமிஷம் விட்டு அது தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு எப்பலாம் தண்ணி எடுத்துக்கலாம். அந்த இடத்துல
ஏதாவது ரெண்டு இடம்னாலும் ரெண்டு இடத்துல ரெண்டு கனி நான் 2-3 இடத்துல போட்டு எடுத்துக்கோண்ணா. ஆனா அந்த இடத்துல நீ எடுத்த கனி நீ குறிச்சிட்டு இந்த இடம் தான் அந்த கனியை மாற்றக்கூடாது. right. ஒரு கவர்ல எடுக்கும்போது ஒரு பேப்பர்ல எழுதிக்க, அந்த அந்த காவ பேர் எழுதி அந்த கனியை அதில் போட்டு வச்சுக்க. எடுத்து வா. அந்த இடத்துல எல்லாம் இருந்துச்சா கூட்டிட்டு போனா தெரிஞ்சு பார்த்துட்டு வந்துடலாம். எதுன்னு சொல்லிடுவோம். அடுத்த வாரம் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு கவர்ல வச்சு எடுத்துக்கலாம். அந்த கவர்ல இந்த இடம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். எழுதிட்டு என்ன பண்றோம், 2 கவர்ல 2 கவர் போடுறோம். இது வந்து போன உடனேயே தீர்த்தம் போன உடனேயே இங்கிருந்து போன உடனேயே வச்சு தீர்த்து போட்டு போச்சுன்னு வச்சுக்கா. இது அரசு சரி உனக்கு போன உடனே நம்ம என்ன தெரியுது நிறைய டைம் பார்த்துக்கிறேன். தெரியுது வந்தல டெய்லி வாக்கலாம். ஆமா ஆமா அது பின்னாடி 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 பண்ண வேலை நீங்க அதுதான் நான் மாட்டி வீட்டில் அது சொல்றாங்க. என்னமா பண்றது ஆச்சு படப்பன்னு இருந்த கையை ஓட்டி விட்டுட்டேன். மூலிகை மது பழக்கம் உண்டா? குடிச்ச உள்ளதா ரைட்டாக ஆட்டோ ஓடிச்சாங்க. அது எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. சில பேய்கள் வந்து நாங்கள் பரம்பரையாக மாதிரி மாற்றவங்க. எங்கள் தம்பி எங்கள் மாமா எல்லாரும் அது கூட விட்டுருங்க. இந்த இடத்துல வந்து இருக்குதுன்னா இருக்குதுன்னு தான் சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். அயாளுக்கு பொதுவாக இப்படி ஒட்டு மாதிரி மட்டும் தான் மாற்றி சொல்கிறது. அப்படி இல்லாமல் நிறைய சாமி வரும். ஆனால் ரெகுலர் பிளாக்காக தான் இந்த இடத்துல 1000 பேருக்கு நாங்கள் 4 பேரும் போயிட்டு மட்டும் பேச மாட்டோம். இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. சரிங்களா? அதுக்கு என்ன சார் பண்ணுறது? அதுக்கு ஏதோ வழி சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கேட்குறீங்க. ஆளும் காசு கொடுத்து நம்ம பிஸ்னஸ் கூடாது. அது இது வந்து பயந்து போனோம். ரொம்ப நாள் உடம்புல தான் சாமி காத்துதான் உள்ளது. அதுதான் உள்ளது. உடம்புலி தவிர வேற என்ன காட்டுது? உடம்புலி தவிர வேற என்ன உங்களுக்கு காட்டு? கெட்ட கெட்ட சொப்பனங்கள் இந்த மாதிரி தான். அதெல்லாம்
தூங்குறது. சரி 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 எனக்கு புரியுது சாமி. நைட்டு முடிச்சுன்னா இன்னும் சரி, எனக்கு என்ன சாமி தீர்வு? ஓடுற மாதிரி இன்னும் சொப்பாங்க நிறைய போடுவாங்க. என்னன்னு பார்த்தா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அது நீ என்ன இல்லை அது 3 நாள் உள்ளுக்கு மது போகாம இடம் வந்து சேரு சொல்றேன். ஆனால் அது கிளியர் பண்ணிக்கலாம்ண்ணா. இன்னைக்கு வந்து 3 நாள். ஆமாம், நான் கிளியர் பண்ணி கொடுத்த சொல்கிறேன். நான் வேறு ஓப்பனாக சொல்கிறேன். நான் எழுதிட்டு தான் உங்களுக்கு தெரியுமில்ல. தெரியுங்க 3 நாள் இன்னையிலிருந்து வெட்டிங் பண்ணிக்கோங்க. இன்னையிலிருந்து இன்னைக்கு என்ன பண்ண திங்கள் 1 செவ்வாய் 2 புதன் 3 வியாழக்கிழமை வரைக்கும் பிடிக்காத. இந்த 3 நாள் கொஞ்சம் தம் கட்டிக்க. வியாழக்கிழமை காலையில் வா 9 மணிக்கு. இல்லைங்க வந்துட்டு போனது வந்து விழிப்புணர்வு நினைச்சிட்டு தான் வந்துடுறேன். சரி, நான் வியாழக்கிழமை வானேன் உனக்கு உள்ள இருக்கிறத கிளியர் பண்ணி கொடுத்தோம். சரியா? எதுவும் செலவெல்லாம் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் பெரிய வரலாம். நாங்களே பெரிய வரலாம் 5000 வாங்குவோம். பட் நீ பொம்பளைக்கே 3 பேர் தான் வச்சு 3000 தான் வச்சு 1000 1500 இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிளாக தான் பண்ணுறேன். எனக்கு தான் ஆயிரம் வந்து மரலையிலேயே என்ன நம்பி வராங்க. காசு பெருசு இல்லைடா. நானாக பார்த்து அதுவும் 1000 சொல்லுவோம். நாங்களாம் காணிக்கிட்டு வாயால் சொல்கிறோம். வந்து யாருக்கும் இவ்வளோ கூட கிடைக்கும். சரி சரி சொல்லிட்டு அது பார்த்து வியாழக்கிழமை வசூல் கூட பார்த்துருவோம். அது இன்னைக்கு வந்து சசிகரமான தான் வந்து சாமி அந்த இடத்துல ஒன்று முடிச்சு போட்டு எத்தனை இடத்துல எப்படி பண்ணியிருக்க? வந்து கண்ணும் அப்போ வந்து அப்போ போய் சாமி கும்பிட போக வந்து குறிப்பும் அதெல்லாம் நான் அது நிறைய தண்ணி பண்றோம்னாரு. அது பண்றாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க டார்ச்சர் பண்றாங்க. திருப்பி பண்ணணும் போய் 5 மாசம் 6 மாசம் இருக்கும். அது எப்படித்தான் நடக்குதுன்னு எனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் அது ஏதாவது பண்ணிவிடுவோம். ஆனால் சரி விடு. மனித ஜாதி நரக ஜாதி சாமி. எங்கள் நாகம் வந்து என்னைக்குமே நல்ல வேலை செய்யாது. இதை நீ காப்பாற்றி கூட வளர்த்தான். அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புனோம்னா ஏதோ ஒன்று பேசுறாங்க அப்படின்னு நீ அங்கத்தான் போற அப்படின்னு நான் பாத்ரூம் தான் போறோம்னா இல்லை நீ கோரவழிக்கு தான் போறோம்னா சரி அப்படின்ட்டு அர்த்தம். நேரம் வண்டி விட்டு அவர் போட்டு மறுபடியும் தடாடிட்டு போனா தான் நான் சொன்ன பத்தியா நீ போகலையே அப்படின்னாங்க. வயசு சொல்லு. 38 என்னைக்கெல்லாம் பிறந்தாங்க தெரியுமா? மாசி மாசம் 3ஆம் தேதியும் தெரியும். திங்கட்கிழமை இந்த நாள் தான் ஒரு மாசி மாசம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. தொழில் தெரிஞ்சவனுக்கு அமையாது. அப்படித்தான் உன் பொழப்பு. ஒரு வேலை போய் செய்யறதுக்கு உட்காருவேன், ஆனா உடம்பு ஒத்துழைக்காது. 4 பேர் ஞாயிற்றுக்கு உட்கார்ந்தாலும் தானே இருந்துச்சு போயிருவேன். கொஞ்ச காலமெல்லாம் அப்படித்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து எந்த வேலை அதாவது நீ யுத்தம் தெரிஞ்ச ஆளு, ஆனா உன்னால செய்ய முடியல. சாமி சொல்றது என்ன பத்திர வச்சு ஓடிட்டே வெள்ளிங்க பட்டுல சொந்தம் தெரியும் தெரியும். ஆனா அவரால் பயன்படுத்த முடியலையே. சாமி சொல்றது தான் கேட்க. இவ்வளவு நாளா செஞ்சல, இவ்வளவு நாளா செய்யக்குள்ள வந்து பாலுன்னா இந்த ஏரியாவில் எங்கேயும் முழுசு போட்டியில பொருள் ஒண்ணு இருக்கு, இடம் வச்சிருக்கு, கிழக்கு திசையில இருக்கு, செய்யற இடம். மற்ற வீடு இல்லாம போக அங்கே நான் வீட்டுக்கு எடுத்து போயிட்டேன். 2 வருஷம் இருந்தான். தொழில் செய்யற இடத்துல கிழக்கு திசையில் இருக்கிற நான் பார்த்துக்கிறேன்.
அதுக்கு சாந்தம் பண்ணி கொடுக்க நாமளும் அவர் பண்ணுறது நாம எடுக்க முடியுமா? அது எவ்வளோ நாள் ஆகுது சாமி? கைவண்டா யார் வச்சாங்க ஏதாவது சொல்லி சாமி அவங்க சொல்லித்தான் நான் போய் சண்டைக்கோ சச்சரவு அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. சரியா? இந்த இடத்துல பாரு கம்பெனிக்கு நான் மட்டும் தான் காலேஜ் ஆகி போகுது 6 லட்சம்ன்றது கேட்டீங்க சாமி சுற்றிடுவோம். ஆனால் சண்டையோ சச்சரவோ ஒரு நாள் போய் போதை போட்டு அப்படின்னு ஃபேமிலின்னு பேசக்கூடாது. அப்போ யாரெல்லாம் சொன்னாங்க புரியுதுங்களா சொல்கிறது? இல்லை அதெல்லாம் சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. போக மாட்டாங்க. நல்லா அதுதான் இவருக்கு செய்யறதுக்கு யாருக்கு அதெல்லாம் இருக்குன்னா